வெல்கம் டு லேர்ன் வித் ரெவிங்டன் யூடியூப் சேனல். இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசில் நிறைய எண்ண ஓட்டங்கள் இருக்கும், நிறைய மித்ஸ் இருக்கும், நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் லேர்ன் பண்ணும்போது என்னென்னலாம் தவறான புரிதல்கள் நம்மகிட்ட இருக்குது, என்னென்னலாம் தவறான கருத்துக்கள் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல இங்கிலீஷ் இஸ் டிஃபிகல்ட். எல்லாத்துக்கும் உள்ள ப்ராப்ளம் அது. இங்கிலீஷ் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ அது ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ், ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹார்டான லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கிலீஷில் மொத்தமே 26 எழுத்துக்கள் தான் இருக்குது. தமிழில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது நமக்கு தெரியும். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து அவ்வளோ இருக்குது. ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் போட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் இங்கிலீஷை போல் கிட்டத்தட்ட 9 மடங்கு அல்லது 10 மடங்குக்கு ஒரு கஷ்டமான லாங்குவேஜ், ஒரு கடினமான ஒரு மொழி. ஆனால் தமிழை அவ்வளவு சாதாரணமாக சரளமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இங்கிலீஷ் கண்டிப்பாக ஒரு கஷ்டமான லாங்குவேஜே கிடையாது. அந்த ஒரு தவறான கருத்தை முதல்ல நம்ம மைண்ட்லேருந்து நீக்கணும். ரெண்டாவது, யூ ஷுட் நாட் மேக் மிஸ்டேக்ஸ் அட் ஆல் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் தப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு முக்கியமான ஒரு தடையாக நமக்கு இருந்துக்கிட்டு இருக்குது, ஒரு முக்கியமான ஒரு தவறான புரிதலாக நமக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது நம்ம தாய்மொழியில் நம்ம தப்பு பண்ணுறதுக்கு வெட்கப்படணும் அல்லது பயப்படணும். ஐயோ தாய்மொழியில் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு. இங்கிலீஷ் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், அதில் தப்பு பண்ணுறதுக்கு நம்ம எதுக்கு வெட்கப்படணும்? தப்பு பண்ணுறதை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது. தப்பு பண்ணினா தான் ஆக்சுவலாக நம்ம அந்த தப்புலேருந்து அந்த தப்பை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நம்ம நிறையா லேர்ன் பண்ண முடியும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கிறாரு, அதாவது a person who has not made any mistakes in his life has not made anything in his life. எந்த தப்புமே பண்ணாத ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால் யூ ஷுட் நாட் மேக் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் தப்பு பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கிலீஷில். ஆனால் ஒவ்வொரு தடவையும் தப்பை திருத்திக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அடுத்தது, யூ ஹாவ் டு ஸ்டடி அன் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்திலேயே +2 வரைக்கும் படிச்சிருக்கணும், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கணும், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கணும், அல்லது இங்கிலீஷில் ஏதாவது ஒரு கோர்ஸ் போய் படிக்கணும். இப்படிலாம் படிச்சிங்கன்னா தான் நீங்கள் இங்கிலீஷை லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குது. அது தவறு. இங்கிலீஷை எல்லாருமே லேர்ன் பண்ணலாம். பிஏ எம்ஏ இங்கிலீஷ் படிக்கிறவங்க தான் அல்லது இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க தான் இங்கிலீஷை எளிமையாக கற்றுக்கொள்வாங்க அப்படின்னு கிடையாது. எல்லாருமே ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷை லேர்ன் பண்ணலாம். அடுத்த தவறான ஒரு புரிதல் என்ன அப்படின்னு சொன்னால், யூ கேன் லேர்ன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வித்தின் 30 days. இந்த மாதிரி விளம்பரங்கள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. 30 நாட்களில் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம், 15 நாட்களில் ஆங்கிலம் நீங்கள் பேசலாம், நீங்கள் பேச முடியவில்லை என்றால் நாங்கள் உங்கள் பணத்தை திருப்பி தருகிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஆங்கிலத்தை ஒரு குறிப்பிட்ட நாட்களில் கற்றுக்கொள்ளலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் சரளமாக பேசிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு டைம் லிமிட் அதுக்கு கொடுக்கக்கூடாது. இட் இஸ் நாட் அ டைம் பவுண்ட் ஆக்டிவிட்டி. இயல்பாக சாதாரணமாக நேச்சுரலாக அப்படியே நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் 30 நாளில் கற்றுக்கலாம், 40 நாளில் கற்றுக்கொள்ளலாம், அல்லது 15 நாளில் நீங்கள் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் உடனே நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்பி என்ன செஞ்சிடறோம், நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம். அதுலேயும் பாருங்கள், இந்த மாதிரி கிளாஸுக்கு போகிறவங்கலாம் வண்டியாக எழுதி வச்சுருப்பாங்க நோட்டில், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கேன் பி லேர்ன்ட் ஒன்லி பை ஸ்பீக்கிங், நாட் பை ரைட்டிங். அதனால் அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே நம்ம என்ன செய்ய வேண்டாம், இங்கிலீஷை கொண்டு வர வேண்டாம். அதான் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம், லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் லைஃப் லாங், இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். அதனால் அதை நம்ம என்ன செய்ய வேண்டாம், ஒரு டைம் லிமிட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம். அடுத்தது, யூ ஹாவ் டு கிவ் அப் யுவர் மதர் டங். அதாவது நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச தாய்மொழியை விட்டுறணும், விட்டுட்டு தான் நம்ம இங்கிலீஷை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் ஒரு குரூப் ஆஃப் டீச்சர்ஸுக்கு ஒரு தடவை நான் டீச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கிலீஷ் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் டீச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஆஃப் டீச்சர்ஸில் ஒரு தமிழ் டீச்சர் ஒருத்தவங்க இருந்தாங்க.
எக்ஸலண்ட்டாக இங்கிலீஷில் எழுதுனாங்க, எக்ஸலண்ட்டாக இங்கிலீஷில் பேசுனாங்க. இங்கிலீஷில் எழுதுறதும் எக்ஸலண்ட்டாக எழுதுறாங்க, இங்கிலீஷில் பேசுகிறதும் எக்ஸலண்ட்டாக பேசுகிறாங்க. பட் ஷீ இஸ் அ தமிழ் டீச்சர். அப்போ ஒரு லாங்குவேஜை உருப்படியாக ப்ராப்பராக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு லாங்குவேஜை ப்ராப்பராக கற்றுக்கிடுறது ரொம்ப ஈஸி. இப்போ நீங்களே நினச்சிருப்பீங்க, உங்களுக்கு நல்ல தமிழ் பேச தெரியுது, நல்ல தமிழில் தப்பு இல்லாமல் எழுத தெரியுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷ்லையும் தப்பு இல்லாமல் பேசவும் முடியும், எழுதவும் முடியும். ஏன்னா ஒரு லாங்குவேஜை நீங்கள் ப்ராப்பராக கற்றுருக்கிறீங்க, அப்போ இன்னொரு லாங்குவேஜை ரொம்ப எளிமையாக கற்றுக்கலாம். அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு தவறான புரிதல் என்ன அப்படின்னா, யூ காண்ட் ப்ரொனவுன்ஸ் ஆஸ் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். இந்த மாதிரி ஒரு தவறான புரிதல் நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸில் உள்ள நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுகிற மாதிரி நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரியா? அதாவது இப்போ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரியில் உள்ளவங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு டூருக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இப்படின்னு பேசுவாங்க. உதாரணத்துக்கு தஞ்சாவூர் அப்படின்னா நம்ம தஞ்சாவூர்னு சொல்லுவோம், அவங்க வந்து தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டுக்கோட்டை அப்படின்னா பாட்டுக்கோட்டை அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து ஒரு வாரம் அல்லது 10 நாள் வரும்போது அவங்கள அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து அவ்வளவு எளிமையாக அவங்க கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நம்ம இங்கிலீஷை வந்து ப்ரொனன்சியேஷனை வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளால் என்ன செய்ய முடியும், நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி கண்டிப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ப்ரொனன்சியேஷன் இஸ் நத்திங் பட் சிம்பிளி அன் இமிட்டேஷன். இமிட்டேஷன் தான் ப்ரொனன்சியேஷன். அதனால் பாருங்கள், நம்ம குழந்தைகள் வந்து நம்ம பேசுகிறத பார்த்து நம்ம பேசுகிறத கேட்டு எளிமையாக உச்சரிக்கிறாங்க. அதே போல் நம்மளும் நிறைய கேட்கும்போது என்ன செய்ய முடியும், நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி ரொம்ப எளிமையாக பேச முடியும். அதனால் யூ காண்ட் ப்ரொனவுன்ஸ் ஆஸ் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறான ஒரு புரிதல். அடுத்தது நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்போ கிராமர், யூ டோன்ட் நீட் கிராமர். ஸ்போக்கன் இங்கிலீஷாக கிராமர் வேண்டாம், கிராமர் இல்லாமல் நான் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க போகிறேன், கிராமர் இல்லாமல் உங்களுக்கு வந்து நான் அருமையான இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது கிராமர் அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவை தான், ஆனால் எந்த அளவுக்கு தேவை, எந்த அளவுக்கு நம்ம அதை எடுத்துக்கிடணும். கிராமரை நம்ம கற்றுக்கொண்ட விதம் நம்மளுக்கு வந்து ஒரு பயமான ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு உருவாக்கி இருக்குது. அப்போ கிராமரை வந்து எளிமையான முறையில் கற்றுக்கொள்ளணும். கிராமரே இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் வந்து ப்ராப்பர் இங்கிலீஷ் பேச முடியாது. இப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், யூ ஆர் நாட் கோயிங் டு மேனேஜ் வித் இங்கிலீஷ், யூ ஹாவ் டு மாஸ்டர் இங்கிலீஷ். நீங்கள் கிராமர் இல்லாமல் இங்கிலீஷை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஏதோ மேனேஜ் பண்ணலாம், அங்கங்கே போய் மேனேஜ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். பட் அவர் எய்ம் இஸ் நாட் டு மேனேஜ் வித் இங்கிலீஷ், அவர் எய்ம் இஸ் டு மாஸ்டர் இங்கிலீஷ். உதாரணத்துக்கு கிராமர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறேன் ஐ ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஐ ஆம் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ கிராமர் இருந்தால் தான் ப்ராப்பர் இங்கிலீஷ் நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். அப்போ இவ்வளவு தவறான புரிதல்கள் நம்ம மனசில் நம்ம எண்ண ஓட்டத்தில் இருக்கிறதுனால நம்மளால் என்ன செய்ய முடியலை, இங்கிலீஷை வந்து இயல்பாக நேச்சுரலாக சாதாரணமாக லேர்ன் பண்ண முடியலை. அப்போ இப்படி இருக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்களை வந்து நம்ம என்னைக்கு தூக்கி எறிகிறோமோ அன்னைக்கு கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இம்ப்ரூவ் ஆகும்.